எழுந்து நிற்போம். வருகை பாடல். கோவிலெல்லாம் பாடுவோம், சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலெல்லாம் பாடுவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை எங்கமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் வாழுவோம். திருக்குலம் நாமே, அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. அரச குருத்துவ திருக்குலம் நாமே, அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாம் ஆகுவோம். நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாம் ஆகுவோம். புனிதல் நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். நீரே உலகை நாம் படைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோயிலெல்லாம் தாங்குவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நமக்கு முப்பெரும் விழா. நம் தாய் திரு அவையானது புனித கன்னிமரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவினையும் நம் தாய் திருநாடு சுதந்திர தினத்தையும் மற்றும் நம்முடைய பங்கில் நமது பிள்ளைகள் முதலாக தங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கும் விழாவினையும் கொண்டாடுகிறோம். விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் நாம் புனித கன்னிமரியாளை பின்பற்றி அவரை போல் இறைவார்த்தையை தியானிக்கவும் இறை திருவுளத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக வாழவும் அழைக்கப்படுகிறோம். சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் நாம் நமது நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த தலைவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கவும் அதை கலங்கப்படாமல் பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகின்றோம். திரு அவையின் இதயமாக இருக்கும் நற்கருணையை உட்கொள்ள போகும் நாம் நம்மையே தூய்மைப்படுத்தி கிறிஸ்துவை உடலிலும் உள்ளத்திலும் ஏற்று அவர் வழி வாழ முன் வருகின்றோம். இதற்கான அருள் வேண்டி இக்கல்வாரி கொண்டாட்டத்தில் பக்தியோடு இணைவோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புனிதமான திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலே இறைவனை முதலாக இயேசுவை முதலாக அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இதயத்திலும் வாங்க இருக்கின்ற இந்த அருமையான குழந்தைகளை, மாணவ செல்வங்களை நான் வரவேற்பதிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். நமது பங்கு தந்தை, அதிபர் தந்தை சார்பாகவும் மற்ற தந்தையர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். இன்றைய நாள் புனிதமான நாள். ஏனென்றால் நம் தாய் உடலோடும் உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எழுந்த நாள், ஒரு புனிதமான நாள். இன்றைய நாள் இந்திய நாட்டிற்கும் ஒரு அருமையான நாள். விடுதலை பெற்ற நாள், சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் பெற்ற விழாக்கள் அனைத்தும் நமக்கு முழுமையான விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஆசிப்போம். அதற்காக இறைவனை நம்பி வந்திருக்கின்றோம். அந்த இறைவனை நாடி வந்திருக்கும் நம் அனைவருக்கும் இறைவன் அருள் வாளிப்பாராக. குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்தி நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி இறைவனுக்கு உகந்த திருப்பலியாக இருக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை புனித வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
நிறுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வாருலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றென்றும் நாடி நிற்கவும் அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது.
எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்து இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
Christ, the first fruits, then those who belong to Christ. Our reading from the first letter of St. Paul to the Corinthians, chapter 15, verse 20 to 27. Brethren, Christ has been raised from the dead, the first fruits of those who have fallen asleep. For as by a man came death, by a man came also the resurrection of the dead. For as in Adam all die, so also in Christ shall all be made alive, but each in his own order. Christ the first fruits, then at his coming those who belong to Christ. Then comes the end, when he delivers the kingdom to God the Father, after destroying every rule and every authority and power. For he must reign until he has put all his enemies under his feet. The last enemy to be destroyed is death. For God has put all things in subjection under his feet. But when it says, all things are put in subjection, it is plain that he accepted, who put all things in subjection under him. The word of the Lord. Thanks be to God. Hallelujah, hallelujah, hallelujah to the Lamb. Hallelujah, hallelujah. By the blood of Christ we stand. Every tongue, every tribe, every people, every man, giving glory, giving honor, giving praises to the Lamb of God. Giving praises to the Lamb of God. Giving praises to the Lamb of God. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார்.
உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, குழந்தை செல்வங்களே, இன்றைய நாள் விடுதலை நாள். சுதந்திரம் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன, முழுமையான விடுதலை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கின்றோம். A friend of mine sent a lovely message this morning. Dependence on God leads to independence. Dependence on God leads to independence, and total dependence on God leads to total independence. இதை முழுமையாக கடைபிடித்தவர்கள் யார்? இயேசு தன்னுடைய தந்தைக்கு முழுமையாக செவி கொடுத்தாரா? எனது தந்தையின் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காகவே இவ்வுலகிற்கு நான் வந்தேன். அவர் என்னிடம் சொன்னதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். அது இயேசு சொன்ன வார்த்தைகள். இதோ மறுபடியும் தந்தையிடம் செல்கிறேன் என்று சொன்னார், முழு விடுதலை பெற்றவராக. அடுத்து மரியா, நமது அன்னை மரியாள் இறைவனிடம் செய்தி வந்தவுடன், இறைமகனை உனது வயிற்றிலே நீ தாங்கியிருப்பாய், பெற்றெடுப்பாய் என்று வானதூதர் மொழிந்தவுடன் அவளுடைய பதில் என்ன? இதோ உன் அடிமை, I am your slave. Total surrender, total dependence. My dear friends in the Lord, I think we have to learn this. This is one lesson if we learn in our life, I'm sure we will enjoy total freedom and total liberation, total independence. Dependence on God. Surrendering yourself to God. Every moment of your life. Is it possible? Is it possible for you and me? I'm asking you. It is possible. Today we are celebrating the Independence Day. Whenever we celebrate the Independence Day, whom do we think of? யாரை நினைவு கூறுகின்றோம்? சுதந்திர தின விழாவிலே யாரை முதன்மையாக நினைவு கூறுகின்றோம்?
சுதந்திரம் வாங்கி தந்தார்னு சொல்றது யாரை சொல்றோம்? காந்தியை தான் சுதந்திரம் வாங்கி தந்தார். காந்தி மட்டுமல்ல, அவரோடு இணைந்து எத்தனையோ ஆன்மாக்கள், எத்தனையோ உயிர்கள் தங்களை மாய்த்து கொண்டு போராடி வெற்றி பெற்றதுதான் இந்த விடுதலை சுதந்திரம். அத்தகைய இறைவனை நம்பி வாழ்ந்தவர் இறுதியிலே தன்னை ஒருவன் சுடும் பொழுது அவர் என்ன வார்த்தை சொன்னார்? அவர் என்ன வார்த்தை சொன்னாரு? ஹேராம், ஹேராம் என்று சொல்லிட்டு இருந்தார். இறைவா, இறைவா. இறக்கும் போதும் கூட இறைவா, இறைவா என்றார். நமது தலைவர் இயேசு அவர் இறக்கும் பொழுது என்ன சொன்னார்? இறைவா, இறைவா, எனது ஆவியை உன் கையில் ஒப்படைக்கின்றேன். மாதா கற்றுக் கொடுத்ததை இயேசு நிறைவேற்றினார். மாதா முழுமையாக வாழ்ந்தால் அந்த ஒரு விடுதலை வாழ்வை, இறைவன் செய்தி வந்த நாளிலிருந்து இறுதி நாள் வரை ஆண்டவருக்கு அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எஸ், ஐ சரண்டர், thy will be done. I am your servant, I am your slave, I am your instrument, I am a handmaid of God. என்ன அருமையான வார்த்தைகள்! இறைவனை நம்பினவர்கள், இறைவனையே நாடி இருந்தவர்கள் என்றும் கைவிடப்பட்டதில்லை. என் வார்த்தையை நம்பி வாழ்பவர்கள், என் மேல் விசுவாசம் கொள்பவர்கள் அனைவரும் செத்து போனோன்னு செத்து போயிடுவாங்களா? இல்லை. என்ன சொல்றாரு ஆண்டவர்? இறப்பினும் வாழ்வார்கள். அந்த இறப்பினும் வாழ்வை முழுமையாக வாழ்ந்தவள் தான் நமது அன்னை மரியா. அன்புள்ளவர்களே, நாம் நல்ல ஒரு வாழ்வு, புனிதமான ஒரு வாழ்வு, இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வு, இறைவனை சார்ந்த வாழ்வு வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு முதலிலே நாம் செய்ய வேண்டியது நல்லவர்களை சந்திக்க வேண்டும். நல்லவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நாம் உள்ளூர ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்றோம். உங்களுடைய ஆசிரியர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் அருமையான ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் என்ன தோணுது? எல்லையில்லா துக்கம் வருதா? மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் பங்கு தந்தைய திடீர்னு அமெரிக்காவில் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு வைங்க, திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஓடி கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அப்போ உள்ளூர ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். எலிசபெத்தாமலை மரியா அவர்கள் சந்திக்கின்றார்கள். சந்திக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கின்றது? எந்த அளவுக்கு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றால், தன் வயிற்றில் உள்ள குழந்தையும் துள்ளியது. தான் மட்டுமல்ல, தான் ஏந்தி அந்த குழந்தையும் துள்ளியது, ஆனந்த நடனமாடியது என்று வாசிக்கின்றோம். அப்பொழுது அந்த எலிசபெத் அம்மாள் சொல்கின்றாள், பிறந்த பெண்களிலே புனிதமானவள், உயர்ந்தவள் இந்த உலகத்திலே நீர் ஒருத்திதான் என்று அருமையாக வாழ்த்துகின்றார். நல்லவர்களை சந்திக்கும் பொழுது உள்ளூர ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்களுடைய நல் வார்த்தைகள் நம்மை என்றென்றும் மேம்படுத்தும். ஆக குழந்தைகளை, அருமையான குழந்தைகளை, செல்வங்களே, உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வாழ்க்கையிலே கிடைக்கும். பெரியவர்களையும் தான். நாம் துஷ்டனை கண்டால் தூர விலகிவிடு என்று சொல்வார்கள். ஆக அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நல்லவர்களை நாடி செல்வது என்பது
ஒரு இறைவனுடைய துணை. நாம் என்றென்றும் இறை பக்தி உள்ளவர்களாக இருந்தால் கட்டாயம் நாம் நல்லவர்களை நாடி நிற்போம், நல்லவர்களை சந்திப்போம். காரணம், நமது உள்ளமும் உடலும் என்றென்றும் இறைவனையே சார்ந்து இறைவனையே நாடி இருக்கின்றது. அத்தகைய ஒரு அருமையான வாழ்வை வாழ்ந்தவள் தான் நமது அன்னை மரியாள். அவளுடைய விடுதலை உணர்வு ஒரு புறம் சார்ந்ததல்ல. விடுதலை என்பது இரண்டு, புற விடுதலை, அக விடுதலை. வெளியிலும் விடுதலை இருக்க வேண்டும், உள்புறமும் விடுதலை இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி நன்கு கூறுதல். பொய்யர சொல்லக்கூடாது, மற்றவர்களை பற்றி தவறாக பேசவே கூடாது. என்றைக்கு நாம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகின்றோமோ அன்றைக்கு நினைத்து கொள்ளுங்கள், நம்மையே நாம் இழிவுபடுத்துகிறோம் என்று. என்றைக்கு நாம் மற்றவர்களை உயர்த்தி பிடிக்கின்றோமோ, உயர்வானவர்களாக பேசுகின்றோமோ அன்றைக்கு நாமும் உயர்ந்தவர்களாக இருப்போம். ஆக அகத்திலே, எண்ணத்திலே தூய்மை, இதயத்திலே நல்ல சிந்தனை, பாசமிகு வார்த்தைகள். நம்ம வள்ளலார் மிக அருமையாக ஒரு பாடல் பாடுவார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறோம், உறவே நமக்கு கூடவே கூடாது. மாதா அப்படி இருந்தாங்களா? இல்லை. அவருடைய வாழ்வு உள்ளும் புறமும் புனிதமான ஒரு வாழ்வாக இருந்தது. அவர்கள் இரண்டு வகையான விடுதலைக்கு வித்திட்டார்கள். இயேசுவையும் அவ்வாறு வளர்த்தார்கள். அவருடைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அந்த மரியா வாழ்த்தை கேட்டவுடன், நீ பெண்களில் பிறந்தவர்கள் மாசற்றவள், புனிதமானவள் என்ற வார்த்தை கேட்டவுடன் அவள் ஒரு பாடல் பாடுகின்றாள். அந்த பாடலிலே என்ன சொல்கின்றாள்? இறைவன் வலியோரை தாழ்த்தினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோருக்கு உணவு கொடுத்தார். இறைவனை பற்றிய ஒரு புகழ்ச்சி பாடல். விடுதலை என்பது என்னுடைய உள் விடுதலை மட்டுமல்ல, வெளிப்புறமும் விடுதலை பெற்ற மக்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். இறைவன் படைக்கும்போது எல்லாத்தையும் படைச்சிட்டு என்னையும் படைக்கும் பொழுது, உங்களையும் என்னையும் படைக்கும் பொழுது யாருடைய சாயலாக படைத்தார்? யாருடைய சாயலாக படைத்தார்? தனது சாயலாக படைத்தார். ஆக ஒவ்வொரு மனிதனும் இறைவனை பிரதிபலிக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த அருமையான குழந்தைகள் இறைவனை உள்வாங்கி உள்ளும் புறமும் இறைவனை பிரதிபலிக்க இருக்கின்றீர்கள். உங்கள் ஒவ்வொரு முகமும் அகமும் இறைவனை பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவருமே இறைவன் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இத்தகைய அருமையான புனிதமான இந்த நாளிலே 3 விடயங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். ஒன்று, என்றும் இறைவனை சார்ந்து இருப்போம், இறைவனை நம்புவோம், அவரை விசுவசிப்போம், நமக்கு என்றென்றும் விடுதலை கிடைக்கும். இரண்டாவது, நல்லவர்களை சந்திப்போம், நாடி செல்வோம், அவர்களோடு உறவாடுவோம், பேசுவோம். மூன்றாவது, விடுதலைக்காக, என்னுடைய விடுதலைக்காக, மற்றவர்களுடைய விடுதலைக்காக நாம் உழைப்போம். ஆக இத்தகைய செயல்களிலே நாம் ஈடுபடும் பொழுது விண்ணேற்பு வாழ்வு என்பது மிக சுதந்திரமாக நமக்கு கொடுக்கப்படும். இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார். என்றைக்கு நீங்களும் நானும் இறப்பின் வாழ்வான் என்று சொல்லியிருக்கின்றார். இறப்பினும் வாழ்வீர்கள். நாம் எல்லாம் இறப்பிலும் வாழ பிறந்தவர்கள். அந்த அன்னையைப் போல
முழு உள்ளத்தோடும் உடலோடும் இறைவனுடைய விண்ணேற்பிலே பங்கு கொள்வோம். இவை அனைத்து இந்த 3 விடயங்களையும் நாம் மனதிலே கொண்டு சிறப்பாக வாழ்வோம். குறிப்பாக இன்றைக்கு இறைவனை தங்களுடைய உள்ளத்திலே பெற இருக்கின்ற இந்த அருமையான குழந்தைகள் இவை அனைத்தையும் பெற்று இந்த கடுமையான இந்த நாட்களிலே நிறைய there are so many distractions, dissipated elements, they are all distracting you, putting you away from the God's ways. But let these children be blessed by our Mother Mary, so that like her they always get attached to God the Father, Jesus. Today they are going to receive this child within them, and that God will remain in all of you and bless you forever and bring you lot of wisdom and knowledge. உங்களுடைய அறிவிலும் ஆன்மீகத்திலும் இறை ஞானத்திலும் நீங்கள் வளர வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். இங்கே உள்ள தந்தையர்கள் அனைவர் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மை எல்லாம் அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார். அவருடைய தாயை நமது தாயாக கொடுத்திருக்கின்றார். அந்த தாயை வணங்கி இறைவனை ஏற்று என்றென்றும் புனிதர்களாக வாழ இறைவன் அருள் பாலிப்பாராக. ஆமென். நம்பிக்கை பாருங்கள். நமது அனைவரும் இணைந்து நமது விசுவாசத்தை பாடலாக பாடுவோம். விசுவாச அறிக்கையை அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகள் இயேசுவை முதல் முறையாக அருள் அடையாள வடிவிலே, அப்பரச வடிவிலே தங்களது உள்ளத்திலே வரவேற்க இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் குறிப்பாக நமது குழந்தைகள் தங்களது இறை நம்பிக்கையை கேள்வி பதில் வடிவிலே அறிக்கையிட இருக்கிறார்கள். எனவே குறிப்பாக புது நன்மை பெற இருக்கிற குழந்தைகள் இந்த கேள்விகளுக்கு ஒருமையில் பதில் சொல்லுங்கள். அன்பு பிள்ளைகளே, சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை. இதுவே திரு அவையின் நம்பிக்கை.
இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. அன்பார்ந்த மக்களே, இறைவனுடைய அருட்கரம் நம்மோடு என்றும் இருக்கின்றது என்பதை நம்பி நம்முடைய குரலுக்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நமது ஜெபங்களை அவர் கேட்க இருக்கின்றார் என்ற உணர்வோடு விசுவாசத்தோடு அவருடைய பாதத்திலே நமது ஜெபங்களை படைப்போம். Your response shall be, Lord, hear our prayer. For the Pope, the bishops, the clergy and the religious, that they may lead and guide the people to greater freedom and responsibility by imitating Mary, our mothers, humility and care for those in need. We pray, Lord, hear our prayer. For our country, which celebrates Independence Day today, that our vast nation, with varieties of people and cultures, may live in peace and harmony, and may the leaders of our country work for justice and equality of all the people. We pray, Lord, hear our prayer. For peace in the world, that the world may not be torn by selfishness, hatred and war. Instead, may your spirit of peace and brotherhood fill the earth, so that the people of the world may help and support each other to grow in peace and prosperity. We pray, Lord, hear our prayer. வாழ்வழிக்கும் வல்லலே இறைவா, திருமொழிக்கின் வழியாக உமது அன்பு பிள்ளைகளாகும் பேச்சினையும் அன்பின் அருள் சாதனமாய் நற்கருணையை எமக்கு கொடையாக தந்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்நற்கருணையை எம் வாழ்வின் மையமாக இருக்கவும் இது உணர்த்தும் இறையரசின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி இயேசுவின் திரு பிரசன்னத்தை தாங்கி செல்லும் உயிருள்ள நற்கருணை பேழையாக மாற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே என் இறைவா, இந்த நற்கருணை அருள் அடையாளத்தை நேரிய முறையில் குழந்தைகளை தயாரித்த எம் ஆசிரியர்கள், தன்னார்வ உள்ளங்கள் மற்றும் இவர்களது பெற்றோர், ஞான பெற்றோர் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். ஜெபிக்க கூடியிருக்கும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்களை நீர் நிறைவாய் ஆசிர்வதிக்கவும். இவர்கள் நற்கருணை உணர்த்தும் நற்பண்புகளை நாளும் வளர்த்து என்றும் உம்மில் நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது உள்ளங்கையில் பொறித்து தாங்கி வழிநடத்துகின்ற உன்னத தேவனே, இத்திருப்பள்ளியில் தலைமையேற்று சிறப்பிக்கின்ற அருள் பணியாளர்கள் அனைவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் இதயத்தில் தாங்கி அனைத்து சவால்களையும் ஏற்று உமது அன்பினையும் இரக்கத்தையும் இறை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியினை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். நீரே அவர்களுக்கு தேவையான ஞானத்தினையும் அருளினையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமாக இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்கள் குழந்தைகள் உம்முடைய பாதத்திலே படைத்த அனைத்து ஜெபங்களையும் மன்றாட்டுக்களையும் நீர் கனிவாக கண்ணோக்கியருளும். இவர்கள் வாழ்விலே என்னென்று மேம்பட வேண்டும்,
பெரிய ஆளுமைகளாக உருவாக வேண்டும். இந்த இந்திய நாட்டின் விடுதலைக்காக தொடர்ந்து அவர்கள் பாடுபட வேண்டும். உலகெங்கிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று ஆசித்து ஜெபித்திருக்கின்றார்கள். அனைத்தையும் உமது அன்பு மகன் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு அருள வேண்டும் என்று அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆமென். In bread we bring you, our bodies labor. In wine we offer you, our spirits grieve. We do not ask you, Lord, who is my neighbor, but stand united now, one in belief. Oh, we have glad behind your word, your holy word, and now and unto Lord, our gifts we bring, our selfish hearts make true, our failing faith renew, our life belongs to you, our Lord and King. The bread we offer you is blessed and broken, and it becomes for us our spirits food. Over the cup we bring, your word is spoken. Make it your gift to us, your healing blood. Take all the daily toil, plant in our hearts for soil. Take all these silent small, each hopeful dream. The chances we have missed, the graces we resist, Lord, in our Eucharist, take and redeem. Pray, my dear brethren, that our sacrifice may be acceptable to God, the loving Father and Mother. May the Lord accept the sacrifice At your hands, for the praise and the glory of His name, for our good and good of all His holy church. May this oblation, our tribute of homage, rise up to you, O Lord, and through the intercession of the most blessed Virgin Mary, whom you have assumed into heaven, may our hearts aflame with the fire of love constantly long for you, through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit, Lift up your heart. we lift them up to the Lord. Let us give thanks to the Lord.
is truly right and just, our duty and our salvations, to praise your mighty deeds in the exaltation of all saints, and especially as we celebrate the memory of the Blessed Virgin Mary, to proclaim your kindness as we echo her thankful hymn of praise. For truly, even to earth's ends, you have done great things and extended your abundant mercy from age to age. When you looked on the lowliness of your handmaid, you gave us through her the author of our salvation, your Son, Jesus Christ our Lord. Through him, the host of angels adores your majesty and rejoice in your presence forever. May our voices, we pray, join with us in one chorus of exultant praise as we acclaim together. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name. Lord, we lift up your name. With a heart full of praise, with a heart full of praise, be exalted, O Lord our God. Hosanna in the ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தேவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்துனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம்மிட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உம்முடைய தூதர்களுக்கு சொன்னீரே. இதோ உம்முடைய குழந்தைகளாக ஒரே குடும்பமாக உமது சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். எங்கள் குற்றம் குறைகளை நீர் பெரிதுபடுத்தாமல் எங்கள் வாழ்வில் உம்மையே சார்ந்து இருந்த நேரங்களையும் எங்கள் புனித அன்னை மரியாவை போல உள்ளத்திலும் உடலிலும் தூய்மையாக இருந்த நேரங்களையும் மற்றவர்களை உயர்வாக கருதி அவர்களை மேம்படுத்திய காலங்களையும் நீர் பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொண்டு உமது அன்பையும் அரவணைப்பையும் சமாதானத்தையும் முழுமையாக தந்தருளை எங்களுக்கு திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் என்னென்றும் இருப்பதாக. இறை மகன் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Here is our Lord Jesus Christ. He is our loving Father and Mother who created all of us in His own image. Day by day, He is inviting all of us to follow His footsteps, to follow His ways, to follow His words. He forgives all our sins in a very special day, special way. He is coming into the hearts of all these children today. Happy are those who are called to this banquet. Lord, I'm not worthy that you should enter under my roof, but only say the word, and my soul shall be healed. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வழங்கப்படவிருக்கிற நற்கருணையானது தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்தவர்கள் யாரும் இதில் பங்கேற்க முயற்சி செய்ய வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Shepherd of my soul, I give you full control.
soul. Oh, you have made me whole. Wherever I hear your call, oh, my tears flow. How I feel your love, how I want to serve. I gladly give my heart to you, Lord. Be it in a quiet passage or by a gentle breeze, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. Be it in a flowing river or in the quiet night, the shepherd of my soul is by my side. Should I face the stormy weather or the dangers of this world, the shepherd of my soul will be my God. The shepherd of my soul will be my God. உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீடு நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீடு நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான், மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட
Jesus, we thank you for coming to us today through your precious body and blood in the sacrament of the Holy Eucharist. We adore you, we praise you, and we bless you, Jesus. May your presence always stay with us. May your holy body and blood sanctify, strengthen, and sustain us to live a holy life as your loving children. Lord, bless our parents, brothers and sisters, and all our loved ones who have come here to share the joy of your union with us through the Holy Communion. We pray that you may bless Reverend Father K. Amal S.J., who celebrated this Mass and made it a meaningful experience for us. We also pray, Lord, for all the priests of our parish who have guided and encouraged us. Our beloved parish priest, Reverend Father Vincent Chinadurai, our dear administrator, Reverend Father R.O.K. Wilson, spiritual director, Reverend Father Andoni Sami, and our assistant parish priest, Father Andrew and Father Moses. May you bless them with joy, peace, and contentment as they reach out to your people. Make fruitful their ministry of service in the church. We thank you, Jesus, for our dear teachers who have taught and nurtured our faith in you. May you bless them and their families with good health, strength, and all they need to continue their work in our parish. We pray that you may bless every person who has worked and helped to organize and make this day very special for us. We are truly blessed, Lord, for calling each one of us to be in your presence today and to experience your great love for us in this Holy Eucharist. Be with us, dear Lord, and guide us as we journey through life each day. We thank you, we praise you, and we bless your holy name. Amen. இறையேசுவில் அன்பிற்கினிய குழந்தைகளே, தாய் திரு அவை அருள் அடையாளங்களை நமக்கு தந்து நமது வாழ்க்கையின் முக்கியமான நேரங்கள் பிறப்பு தொடங்கி நம்முடைய இறுதி மூச்சு வரை இறைவனது அருளை நமக்கு அளவற்ற வகையிலே பெற்றுத் தருகிற அருள் அடையாளங்களை தாய் திரு அவை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிறது. திருமுழுக்கு என்னும் ஞானஸ்நானம் தொடங்கி இப்போது நீங்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று இயேசுவை முதல் முறையாக உங்கள் உள்ளத்திலே வரவேற்றிருக்கிறீர்கள். உலக முடியும் மட்டும் நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்றும், இயேசு குழந்தை பிறந்தபோது எம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று சொல்லி எப்பொழுதும் நம்மோடு வாழ வந்த கடவுள் இயேசு ஆண்டவர் இந்த உலகை விட்டு செல்லுகிற போது தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை நமக்கு உணவாக தந்து மனிதர்கள் உண்ணும் உணவின் வடிவிலே தனது அருள் பிரசன்னத்தை நமக்கு தந்திருக்கிறார்.
நாம் உண்ணுகிற உணவு எப்படி நமது உடலாக மாறி போகிறதோ அதே போல அந்த உணவு உடலுக்கு எப்படி ஊட்டம், சக்தி, வலிமை, பலம் தருகிறதோ அதே போல இயேசு உணவின் வடிவிலே நமது உள்ளத்திலும் உடலிலும் வந்திருக்கிறார். சொன்னது போல நாம் உண்ணுகிற உணவு நமது உடலாக நாமாக மாறிப்போவது போல இயேசுவை உணவாக உண்ணுகிற நம்மில் இயேசு இரண்டர கலக்கிறார். இயேசு நம்மோடு நமது உடலிலே வாழ்கிறார். இயேசுவை உண்ணுகிற நாம் இயேசுவாக மாறுகிறோம், மாற வேண்டும். இயேசு நம்மில் வளர, நாம் இயேசுவில் வளர இந்த அருள் அடையாளம் நமக்கு உதவியாக இருக்கட்டும். உங்களது வாழ்வின் மிக முக்கியமான நாட்களில் நீங்கள் புது நன்மை என்கிற இந்த அருள் அடையாளத்தை பெறுகிற இந்த நாள் வாழ்விலே நீங்கள் மறக்கக்கூடாத நாள். ஏனென்றால் இயேசு உங்களுக்கு நண்பராக வந்திருக்கிறார். உங்களோடு இணைந்து பயணிக்க வந்திருக்கிறார். எனவே இயேசுவை நண்பராக நீங்கள் இன்று முதல் மிக நெருக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் கைவிடாத நல்ல நண்பர் இவர். நமது துன்ப வேளைகளிலும் நமது தேவைகளிலும் நம்மை தாங்கி பிடிக்கிற, உற்சாகப்படுத்துகிற நல்ல நண்பர் இயேசு. எனவே Jesus from today should be your closest friend. And the only prayer that you should have today is that Jesus should grow in you and you should grow in Jesus. Day by day, till the end of our life, every day we should grow in Jesus, grow with Jesus, and Jesus should grow in us. Keep this in mind. This is not a simple ceremony to celebrate. Yes, it is a sacramental ceremony, a day to remember in your lives, entire lives. அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களது பிள்ளைகள் இன்று எப்படி வெண்ணிற ஆடை அணிந்து நல்ல ஒப்புரவு அருள் அடையாளம் பெற்று பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ மாசற்ற களங்கமற்ற கரையற்ற குழந்தைகளாக இருக்கிறார்களோ அதே போல இவர்களை நீங்கள் இறை நம்பிக்கையிலே இறுதி வரை வளர்த்தெடுக்க வேண்டியது பொறுப்புள்ள கத்தோலிக்க பெற்றோருடைய கடமை. The responsibility of a responsible Catholic parent is to give faith more than anything else. Give them the fear of God. Give them the knowledge of God, and that is the only treasure that they will keep till their end.
எனவே பெற்றோர்கள் முதலிலே நீங்கள் நல்ல முன்மாதிரியாக should be good examples to your children by coming to the church, by taking part in the communion. Give them the faith. அந்த சொத்து தான் அழியாத சொத்து. பணம், பொருள், வீடு எல்லாம் அழிந்து போகும். நல்ல பண்புகளை, தெய்வ பயத்தை, இறை பயத்தை, இறை நம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டியது பொறுப்புள்ள கத்தோலிக்க பெற்றோருடைய கடமை என்பதனையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எனவே இந்த ஏறக்குறைய 50 பிள்ளைகள் இன்று புது நன்மை பெற்றிருக்கிறீர்கள். முதல் முறையாக அருள் அடையாள வடிவிலே ஆண்டவர் இயேசுவை உள்ளத்திலே வரவேற்றிருக்கிறீர்கள். இன்று இந்த ஆலயத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி உங்களது பெற்றோருக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அதற்கு முன்பாக அருள் அடையாள வடிவிலே, நற்கருணை வடிவிலே உங்களது உள்ளத்திலே வந்து உங்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களது பெற்றோர்கள், உங்களது சகோதர சகோதரிகள், உறவினர்கள் அனைவருக்காகவும் நன்றி சொல்லுங்கள். உங்களது வகுப்பிலே இருக்கிற உங்களது நண்பர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த அருள் அடையாளத்தை பெறுவதற்காக உங்களை தயாரித்த ஆசிரிய பெருமக்களுக்கு, அருட்தந்தையர்களுக்கு நன்றி சொல்லி இயேசுவிடம் ஜெபியுங்கள். அத்தோடு இன்று நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை இயேசு உங்களுக்கு தருவார். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன ஆசை? எங்கள் அப்பா அம்மாவை நல்லா ஆசீர்வதிங்க இயேசுவே. எங்கள் குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிங்க இயேசுவே. நான் நன்றாக படிக்க, நல்ல பிள்ளையாக வளர, நல்ல எதிர்காலத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதியும் இயேசுவே என்று இந்த ஆலயத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இன்று நீங்கள் கேட்பதை உங்களது உள்ளத்திலே வந்திருக்கிற இயேசு ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். தந்தை அருட்தந்தை கே. அமல் அவர்களுக்கு நமது திருத்தல பங்கின் சார்பாக சிறப்பாக புது நன்மை முதல் திருவிருந்து அருள் அடையாளத்தை பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்பதற்காக பூங்கொத்தினையும் பரிசினையும் தந்து நமது நன்றிகளை தெரிவிக்கிறோம். நீ அந்த பக்கம் போ.
அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முதல் திருவிருந்து அடையாள திருப்பலியை சிறப்பித்த நமது புது நன்மை பெற்ற பிள்ளைகளுக்கு நன்றிகளை, பாராட்டுக்களை நம்முடைய திருத்தல பங்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கு பயிற்சி அளித்த மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்கள் இவர்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பல முறை பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்டது, திருப்பலி நேரத்தில் யாரும் புகைப்படம் எடுக்கக்கூடாது, சொல்லுவதை புரிந்து செயல்பட வேண்டும். இதில் பெரியவங்க தான் இந்த பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி. உங்களுக்கு வீடியோ வேணும்னா இந்த லைவ் போயிட்டுருக்கு, திரும்ப அது யூடியூப்பில் இருக்குது, எந்த நேரமும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகள் புது நன்மை வாங்குவதை பார்க்கலாம், இன்னும் ஒரு வருஷம் கழித்து கூட பார்க்கலாம், வீடியோ இருக்குது. இங்கே ஏதோ ட்ராமா நடப்பது போல் எத்தனை முறை சொல்வது? எனக்கு தெரிந்தவரை என்னுடைய இதில் இந்த ஆண்டு தான் இவ்வளவு சொல்வதை கேட்காமல் இத்தனை பேர் ஜன்னல் வழியாக கூட புகைப்படம் எடுத்து என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக சொல்லுகிறோம்? 50 பேர் இருக்கிறார்கள், 50 ஃபோட்டோகிராஃபர்கள் உள்ளே வந்தால் இது என்ன திருப்பலியா, மார்க்கெட்டா? படித்தவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம், ஆனால் சொல்வதை புரிந்து கொள்வதில்லை. எதற்காக சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த அவங்க நடக்கிறது கூட கஷ்டப்படுறீங்க, ஆனால் அங்கே இப்போ வீடியோ எடுக்கணும். என்ன சாந்தோம் டிவி போட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் அப்படியே வரப்போகுது. எதற்காக சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு புரிந்து செய்ய வேண்டும். ஆசிரியர்கள், உதவி பங்கு தந்தை எத்தனை முறை சொல்வது உங்களுக்கு? இன்று புனித கன்னிமரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா, கடன் திருநாள். பின்வரும் நேரங்களில் நமது பேராலயத்திலே திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு தமிழிலே கல்லறை கோவிலிலும், மாலை 5:30 மணிக்கு கல்லறை கோவிலில் ஆங்கிலத்திலும், மாலை 6:30 மணிக்கு தமிழிலும் திருப்பலிகள் நடைபெறும். திருப்பலி முடிந்ததும் புது நன்மை பெற்ற பிள்ளைகள் அருட்தந்தையர்களுடன் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். இறுதி நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை தொடர்ந்து வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவரும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவோடு தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு என்றென்றும் ஆசி வழங்குவாராக. தூய ஆவியார் உங்களுடைய கட்டளையின் பாதையில் நீங்கள் நடக்கவும், விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேர் பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக.
எல்லாம் வல்ல இறைவனும் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது புதுநன்மை பெற்ற பிள்ளைகள் அருத்தந்தையர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். முதலாவதாக மாணவர்கள் சொன்னது போல வரிசையில் வந்து நிற்பார்கள். அதன் பின் பெண் பிள்ளைகள் வந்து எடுத்துக்கொள்வார்கள். பாய்ஸ் வாங்க.
அன்னை மயிலை தாயாக உணர வைத்தார். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமறியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. புதுநன்மை பிள்ளைகள் அப்படியே அமர்ந்திருப்பாங்க. தயவு செய்து பெற்றோர்கள் யாரும் முன்னாடி வந்து புகைப்படம் எடுக்க வேண்டாம், யாரும் ஆலயத்துக்குள் புகைப்படம் எடுக்க வேண்டாம். புதுநன்மை பிள்ளைகளை டீச்சர்ஸ் வந்து வரிசையாக ஒரு வரிசையாக அனுப்புவாங்க. அவங்களுக்கு வெளியில் சிற்றுண்டி கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. யூத் இருக்கிறாங்க, அதை வாங்கிட்டு அவங்க அப்படியே போவாங்க. அதன் பிறகு நீங்கள் வெளியில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆலயத்திற்குள்ளேயோ மயிலை மாதா முன்பாகவோ எந்த பெற்றோரும் உறவினர்களும் தயவு செய்து புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்கள் ஒரு வரிசையாக அந்த வாயிலின் வழியாக குழந்தைகளை அனுப்புங்க. அங்கே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அப்படி வாங்கிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறோம், ரைட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பியூ மட்டும் எந்திரிச்சு போங்க. ஃபர்ஸ்ட் பியூ அந்த வழியாக போங்க, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க.